நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுகவுல தன்னால அடையாளம் காட்டப்பட்டு அமைச்சர்கள் எம்எல்ஏக்களான யாருமே இந்த தேர்தல்ல வெற்றி பெறக்கூடாதுங்கிறது தான் சசிகலாவோட தேர்தல் திட்டமா? ஜெயலலிதா காலத்துல தன்னால அடையாளம் காட்டப்பட்டு இன்று வரைக்கும் அதிமுகவுல முக்கிய தலைவர்களா இருக்கிற பல பேரு தன்னை மறந்துட்டு எடப்பாடி பக்கம் இருந்து தன்னை உதாசீனப்படுத்தினத சசிகலாவால ஏத்துக்க முடியலையாம். அவங்களுக்கு அரசியல் பாடம் எடுக்கத்தான் புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காராம் சசிகலா. குறிப்பா 20 முதல் 30 இடங்கள்ல போட்டி போட முடிவு செஞ்சிருக்கிற சசிகலா கட்சி தன்னால அரசியலுக்கு வந்து இப்ப அதிமுகவுல போட்டி போட போற அந்த 30 பேருக்கு எதிராத்தான் வேட்பாளர்களை களமிறக்க போறாங்களாம். அதிமுக வெளியிடுற வேட்பாளர் பட்டியலுக்கு பிறகு தன்னோட வேட்பாளர்களை அறிவிப்பாங்களா சசிகலா. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரனையும் சசிகலா கட்சியோட கூட்டணி சேர்க்கிற பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கான். விஜய் கட்சிக்கு ஆதரவுன்னு சொன்ன பண்ருட்டி சசிகலாவோட அழைப்ப இப்ப பரிசீலிக்கிறதா சொல்றாங்க. மொத்தத்துல 2021 தேர்தல்ல அதிமுகவோட பல தொகுதிகள்ல தினகரன் தன்னோட வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றியை பறிச்ச மாதிரி இந்த தேர்தல்ல சசிகலாவோட கட்சி தினகரன் வேலையை பார்க்க போகுதுங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.